அனைவருக்கும் வணக்கம். இந்திய ரிசர்வ் வங்கி நகைக்கடன் பெறுவது தொடர்பான புதிய விதிமுறைகளை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய மகிழ்ச்சி அளிக்கிற விஷயம். ஏனென்றால் இது சார்ந்த எங்களது கோரிக்கைகள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இந்த விதிமுறைகள் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நகைக்கடன் பெறுபவர்கள் அந்த நகைக்கான ரசீது ஒப்படைக்கப்பட வேண்டும் என்ற நிபந்தனை நீக்கப்பட்டு இது எனது நகைதான் என்ற உறுதிமொழி கொடுத்தால் போதும் என்பது ஒரு மிகப்பெரிய வெற்றியாகும். இரண்டாவது, கடனை திருப்பி செலுத்துவதற்கு 2.5 லட்சம் ரூபாய் வரைக்குமான கடனுக்கு அதற்கான வருமான ஆவணம் என்பது தாக்கல் செய்யப்பட வேண்டியதில்லை என்பது இரண்டாவது வெற்றியாகும். மூன்றாவது, மிக மிக முக்கியமாக ரெனியூவல், ஏற்கனவே கடன் பெற்றிருந்தவர்கள் அந்த மொத்த தொகையும் செலுத்திவிட்டுத்தான் திருப்பி அந்த கடனை நீட்டிக்க முடியும் என்பது நீக்கப்பட்டு அவருக்கான வட்டி பாக்கி செலுத்தினால் போதும். நான்காவது, டாப் அப் செய்வது, ஏற்கனவே 5 லட்சம் ரூபாய்க்கு கடன் பெற்றிருந்தால் மீண்டும் அந்த கடனை திருப்பி செலுத்துகிற பொழுது அந்த நகையினுடைய மதிப்பு 6 லட்சமாக இருக்கும் பட்சத்தில் கூடுதல் கடன் பெறுவதற்கான ஏற்பாடும் டாப் அப் செய்வதும் இன்றைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து ஐந்தாவது, மிக முக்கியமாக ஏற்கனவே நாங்கள் தெரிவித்திருந்தோம், வங்கி வெளியிடுகிற தங்க நாணயத்திற்கு மட்டும்தான் கடன் என்பது நீக்கப்பட்டு தங்க நாணயம் முறையாக உறுதிப்படுத்தப்பட்டிருந்தால் அது எந்த நாணயமாக யார் வெளியிட்டு இருந்தாலும் அதற்கும் கடன் கொடுக்கப்படும் என்பது இன்றைக்கு சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதே போல மிக முக்கியமாக கடனை திருப்பி செலுத்திவிட்டால் 7 நாளுக்குள் நகையை திருப்பி செலுத்தினால் போதும் என்பது நீக்கப்பட்டு அன்றைக்கே நகையை திருப்பி செலுத்த வேண்டும். அப்படி திருப்பி செலுத்த தவறினால் ஒவ்வொரு நாளுக்கும் 5000 ரூபாய் அபராதம் என்பதும், அது மட்டுமல்ல அந்த கடன்தாரர் நீதிமன்றத்தை நாடினாலும் அவருக்கான அந்த உரிமை நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. இவை எல்லாவற்றையும் விட மிக மிக முக்கியமானது, கடன் பத்திரங்கள் இதுவரை ஆங்கிலத்தில் மட்டும்தான் இருந்தது. அது கடன் பெறுபவர்களுடைய தாய்மொழியில் இருக்க வேண்டும் என்ற கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இனி தமிழ்நாட்டில் எந்த பொதுத்துறை வங்கியில் நகைக்கடன் பெற்றாலும் அதற்கான படிவம் என்பது தமிழில் தான் இருக்கும் என்பது இந்த புதிய விதிமுறை என்பது ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இது மிகப்பெரிய வெற்றி. நான் அறிந்தவரை ரிசர்வ் வங்கியினுடைய வரலாற்றிலேயே அவர்கள் அறிவித்த விதிமுறைகளில் 7-8 மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு புதிய விதிமுறைகள் அறிவிக்கப்பட்டிருப்பது வரலாற்றில் இதுதான் முதல் முறை என்று நினைக்கின்றேன். இதற்கு காரணமாக இருந்திருக்கிற மாண்புமிகு ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் அதே போல ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னர் அவர்களுக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த பிரச்சனைக்காக குரல் கொடுத்த மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் தமிழ்நாட்டினுடைய அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் இதற்காக களத்திலே போராட்டங்களை கண்ட அனைத்து இயக்கங்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.